அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம திணை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு டம்ளர் திணை எடுத்து நல்லா தண்ணியில் அலசி கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணியில் வெள்ளை துணியில் இந்த மாதிரி விரித்து காய வச்சுருக்கேன். இது கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தினை நல்லா கழுவி காய வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிலையும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு கப் எடுத்துருக்கேன், அதாவது ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம சும்மா அப்படி ப்ளைனாக நீங்கள் தினை மட்டும் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சத்து கூட சேர்த்துக்கலாமே அப்படிங்கிறனால ஒரு 5-6 முந்திரி எடுத்திருக்கேன். அதுபோல் 3 ஏலக்காய் வாசத்துக்கு, அப்புறம் ஒரு 5 பாதாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு திக்கான பவுடராக கிடைக்கும். ரெண்டாவது நல்லா அதோட மிங்கிளாகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை இல்லைன்னா பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், இல்லை பாசிப்பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லை அது ரெண்டும் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். நான் கொஞ்சம் நல்லா அதோடு சேர்ந்து பைண்டிங் நல்லா வரும் அப்படிங்கிறனால அதை எடுத்திருக்கேன். நல்ல மாவு உங்களுக்கு சேர்ந்தாப்பில் வரும். உருண்டை பிடிக்க நம்ம திணை லட்டு, திணை மாவு உருண்டை அப்படி கூட சொல்லலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம போட்டு நல்லா ஒரு சூடு வர வறுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தா தான் நல்லா உங்களுக்கு வறுக்க வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திணை கொஞ்சம் நல்லா அந்த அரிசி பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெள்ளையாக பொரி மாதிரி தெரியும். நம்ம பொரிக்காத திணைக்கும் பொரிச்ச திணைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லா வறுத்த வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்குவோம். இதை வச்சாலே எப்படி படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும். ரொம்ப கறி போயிடாமல் அப்படி நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 7 போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை, ஏலக்காய், அந்த பாதாம், முந்திரி இது கூட நம்ம ஏலக்காயும் சேர்த்துக்குவோம். அந்த சூட்டுக்கு நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். அதுமாதிரி இருக்க திணை எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட பொட்டுக்கடலையும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கடையில் வாங்கி அப்படி டப்பாவில் வச்சுருக்கிறது தான், இருந்தாலும் வறுத்துட்டா கொஞ்சம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். முந்திரியும் பாதாமும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்மளோட திணை நம்ம நல்லா வறுத்து எடுத்துச்சு. அது கூட ஏலக்காயும் வறுத்துட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட பாதாமும் முந்திரியும் சேர்த்து ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பொடி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். வறுத்துட்டோம்னா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலையை வறுக்கிறோம். அந்த மாதிரி பாதாமும் லேசாக சூடு வர முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சக்கரை நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் நம்ம எப்பவும் போடுற சீனி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீனி தான் சேர்க்க போகிறேன். இதை வறுத்துட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பொட்டுக்கடலையும் நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா மிரட்டிட்டு நம்ம முந்திரி பாதாமை வறுத்துக்கலாம். நம்மளோட பாதாம் முந்திரியும் அதை நல்லா வறுத்து வச்சு இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி சேர்த்துருக்கேன், இன்னொரு பாதி அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் சக்கரை எடுத்திருக்கேன். அதாவது ஆளாக்கில் அரை ஆளாக்கு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குவோம். இது கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்தது கொஞ்சம் நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையில் பாதி சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்தோம்னாலே நல்லா நைஸாக மாவாக அரைஞ்சி வந்துடும். அதனால் அது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் நெய் சேர்த்து தான் நம்ம பிடிக்க போகிறோம். அதனால் இதையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். அடுத்த பேட்ச் போடும்போது இந்த சர்க்கரையை சேர்த்து அதையும் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மாவு நல்லா அந்த மாதிரி நைஸாக பொடிச்சு வச்சு 2 பேட்சாக பொடிச்சு எடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஜல்லடையில் போட்டு சலிச்சிட்டு திருப்பி நீங்கள் இன்னும் அந்த கப்பி வரும்போது அதையும் நீங்கள் கூட மறுபடியும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் மறைக்கிறேன். ஏன்னா நம்ம 1 டம்ளர் தான் போட்டிருக்கோம். அதனால் இதிலே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் காய வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த எப்போவும் சாம்பார்லாம் ஊற்றுவோம் இல்லையா கரண்டி, அந்த குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி நெய் எடுத்து இதெல்லாம் சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த மாவை கொட்டி லேசாக கிளறிட்டு அப்படியே நல்லா கை பொறுக்கிற சூட்டில் உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான். அதாவது திணை மாவு உருண்டை. இல்லை உங்களுக்கு ஈரப்பதமாக வேணும்னா நீங்கள் பாகு காய்ச்சி, வெள்ளை பாகு காய்ச்சி அதை வடிகட்டிட்டு அதில் போட்டு மாவை கிண்டிட்டு ஈரப்பதமாக நம்ம கொலக்கட்டைக்கெலாம் இருக்கும்ல ஈரமாக, அந்த மாதிரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த மாவை இதில் கொஞ்சமாக அப்படியே தெரிக்காமல் அப்படி போடுவோம். போட்டு மாவு வேகணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா அதோட கலந்து வந்துடுச்சுன்னா சரிதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பொடிச்சு வச்சுருக்க 2வது பேட்சையும் இதில் சேர்த்துக்குவோம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் வேணால் சேர்த்துக்கலாம். இது கை பொறுக்கிற சூட்டில் நமக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறிட்டு
பிடிச்சிக்கணும். நல்லா கை சூடு ஆறுனதுக்கப்புறம் கை நல்லா கலந்து விட்டுட்டு பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா கைனால் கலந்து விட்டுக்குவோம். நெய் வந்து இதே போதுமான அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் ரொம்ப நெய் ஊற்றினோம்னா ரொம்ப நெய்யாக இருக்கும். நீங்கள் இப்போ உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் 2 ஸ்பூன் தேன் கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா பிடிக்க வருது. இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். திணை மாவு லட்டு, திணை மாவு உருண்டை, சூப்பரான ஹெல்த்தியான சிறுதானிய லட்டு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கடையில் போய் இனிப்பு வாங்குகிற வேலையே இருக்காது. இதெல்லாம் ஹெல்த்தியானது. டாக்டர் சிவராமன் சொல்கிற மாதிரி சிறுதானியத்தை முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம ஏற்கனவே முந்திரியெலாம் அதில் சேர்த்துட்டோம். அதனால் நான் வறுத்த முந்திரியெலாம் அதில் சேர்க்கலை, மேலாப்பில் வைக்கலை. உள்ளே நம்ம பவுடராக அரைச்சி எடுத்ததுனால நல்ல ஹெல்த்தியான சூப்பரான லட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான திணை மாவு உருண்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நெய் சேர்த்து பிடிச்சி இப்படி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நமக்கு ஒரு வாரம் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15-16 உருண்டை வந்தது. அதாவது நம்ம உருட்டுற சைஸை பொறுத்து, சின்னதாக ஒரே மாதிரி மீடியமாக உருட்டினா ஒரு 15-16 போல் வரும். கொஞ்சம் பெருசாக உருட்டினா 12 அந்த மாதிரி வரும். இப்போ நம்மளோட சூப்பரான திணை லட்டு இல்லை திணை மாவு உருண்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா வறுத்ததுனால அந்த பொட்டுக்கடலை, அந்த பாதாம், முந்திரி, அதோட எல்லா இதுவும் சேர்ந்து ஏலக்காய் மணமாக அப்படி சூப்பராக இருக்குது. இது ஒன்று மட்டும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் தேன் சேர்த்து பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தேன் கூட ஊற்றி பிசைஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். 1 ஸ்பூன், ஏன்னா நான் எடுத்துருக்கிறது ஒரு உருண்டை கிழவை தான் எடுத்துருக்கேன். அதனால் இதை அப்படியே நம்ம சேர்த்து சூப்பராக நல்லா இனிப்பாக இதையும் நம்ம பிசைஞ்சு உருட்டிக்கலாம். தேன் சேர்த்த திணை மாவு உருண்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து தேன் சேர்த்த உருண்டை, கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான நம்மளோட திணை மாவு உருண்டை, திணை லட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. இந்த லீவில் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. விளையாண்டுட்டு வந்து ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.